சுவிசேஷத்தில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது, நான் இதை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. சுவிசேஷத்தின் வகைகள் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் வேகமாக எழுதி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நம்ம இதில் முக்கியமான சில காரியங்களை மட்டும் நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். ஒன்று, கைப்பிரதி சுவிசேஷ ஊழியம், இங்கிலீஷில் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, கைப்பிரதி சுவிசேஷ ஊழியம். ரெண்டாவது, தனி நபர் சுவிசேஷ ஊழியம், பர்சனல் இவாஞ்சலிசம், தனிநபர் சுவிசேஷ ஊழியம். மூன்றாவது காரியம், மருத்துவமனை சுவிசேஷ ஊழியம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, மருத்துவமனை சுவிசேஷ ஊழியம். நான்காவது, மீடியா சுவிசேஷ ஊழியம். மீடியா மூலமாக நம்ம கையில் இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி டெக்னாலஜி மூலமாக மீடியா மூலமாக ஊழியம் செய்கிறது. ஐந்தாவது, கிராம சுவிசேஷ ஊழியம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி, கிராம சுவிசேஷ ஊழியம். ஆறாவது, சமுதாய பணி சுவிசேஷ ஊழியம், சமுதாய பணி சுவிசேஷ ஊழியம். ஏழாவது, காலத்துக்கு ஏற்ற சுவிசேஷ ஊழியம், சீசன் மினிஸ்ட்ரி. எந்தெந்த காலத்தில் என்னென்ன விதத்தில் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போகணும், அந்தந்த காலத்தில் அந்தந்த விதத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போகிறது, காலத்துக்கு ஏற்ற சுவிசேஷ ஊழியம். அடுத்து எட்டாவது, திரள் கூட்ட சுவிசேஷ ஊழியம், மாஸ் காங்கிரிகேஷன் மீட்டிங்ஸ். பெரிய பெரிய கிரவுண்ட் மீட்டிங் நடத்துகிறாங்க இல்லைங்களா, பெரிய மைதானத்தில் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துகிறாங்க. ஸோ அது திரள் கூட்ட சுவிசேஷ ஊழியம். ஸோ 8 ஊழியங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்ம படிக்க முடியும். பட் இந்த 8 காரியங்களுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம உள்ளடக்கி கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? சரி. ஸோ இதில் ஒவ்வொரு ஊழியமாக சின்ன சின்ன ஹிண்ட்ஸோடு நான் கொடுக்குறேன். ரொம்ப டீப்பாக பேசுறதுக்கு டைம் இருக்காது, சின்ன சின்ன ஹிண்ட்ஸாக கொடுக்குறேன். ஒன்று, கைப்பிரதி சுவிசேஷ ஊழியம். கைப்பிரதி சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு சொன்னால் ட்ராக்ஸ் மூலமாக மினிஸ்ட்ரி செய்யணும். இன்னைக்கெல்லாம் சுவிசேஷ எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலத்துல எல்லாம் கைப்பிரதிகள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த காலமும் கைப்பிரதி ஊழியங்களுக்கு வழிகளும் வாசல்களும் திறந்துதான் இருக்கு. இன்னைக்கும் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆண்டவர் எனக்கு 12 கோடி ஜனங்களுக்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருந்தேன். அதனால எங்கள் தரிசன லக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 கோடி ஜனங்களை சந்திக்கணுங்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட் விஷன். 12 கோடி ஜனங்கள் அப்படிங்கிறது இட் இஸ் ஹியூஜ் திங், பெரிய விஷயம். ஸோ அந்த 12 கோடி ஜனங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வேதாகம கல்லூரி ஊழியத்தை செய்கிறோம். 12 கோடி ஜனங்களை எதிர்பார்த்து தான் இந்த கஹால் சீஷத்துவ பயிற்சி செய்கிறோம். 12 கோடி ஜனங்களை எதிர்பார்த்து தான் பிரான்ச் சர்ச்சஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு விசுவாசிக்கும் 1,00,000 ஆத்துமாக்கள் அப்படிங்கிற அந்த தரிசனத்தை சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு பின்னாடி 1,00,000 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, 1,00,000 ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், 1,00,000 ஆத்துமாக்களை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளை சபைக்கும் அந்த விஷயனை கொடுத்துக்கிட்டே வரோம். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், 12 கோடி ஜனங்கள். இந்த கொரோனா காலத்தில் சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டுச்சு, எல்லா சர்ச்சஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நான் உட்காந்து அந்த டைமில் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதேன். என்ன ஆண்டவரே, 12 கோடி ஜனங்களை சந்திக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் சர்ச்சையெல்லாம் பூட்டிட்டாங்க, வெளியே ஊழியத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சர்ச்சை நீ திறக்காதுங்கிறாங்க. அப்படியே சர்ச்சு திறந்தாலும் சர்ச்சில் ஜனங்க கூட்டமாக வரக்கூடாது,
ஜனங்க ஸ்பிளிட் ஆகி தான் சர்ச்சுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாங்க. முன்பு ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இனி ஊழியம் செய்ய முடியாதுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் இன்னும் 0.1% கூட கால் வைக்கலையே, இனி எப்படி ஊழியம் செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு கொடுத்த திட்டம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 கோடி கைப்பிரதிகளை வெளியே கொண்டு வா அப்படின்னு ஆண்டு சொன்னார். ஆண்டு சொன்ன உடனே அதுவும் எனக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. 12 கோடி கைப்பிரதி பிரிண்ட் பண்ணி வெளியே கொண்டு வரேன்னா ஒரு டிராக்டுக்கு ₹1 போட்டாலும் 12 கோடி கைப்பிரதிக்கு 12 கோடி ரூபாய் வேணும். எங்கே போகிறது அப்படின்னா, மறுபடியும் ஆண்டு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். உன் கைக்கு எட்டினதை செய் அப்படின்னு சொல்லி. உன் கைக்கு எட்டினதை செய் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னா, கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சமாக ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடு, கொஞ்சம் ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணு கொடு, கொஞ்சம் ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணு கொடு, அப்படி செய்ய அப்படின்னு சொல்லி இந்த 2.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட கொஞ்சமாக பிரிண்ட் பண்ணி 30,000க்கு மேற்பட்ட ட்ராக்ஸை சர்ச் மூலமாக வெளியே கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் கைப்பிரதி ஊழியங்களுக்கு வாசலில் திறந்தார். கோயம்புத்தூரில் எங்கள் சர்ச்சில் இருக்கிற சில அம்மாமார், சில அக்காமார் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொடுக்குறாங்க, ரோட்டில் நின்று கொடுக்குறாங்க. ஜிஹெச்சுக்குள்ளே கொடுக்கக்கூடாது, ஜிஹெச்சுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிஹெச்சுக்கு முன்னாடி வாசலில் நின்று கொடுக்குறாங்க, காலேஜ் வாசலில் நின்று கொடுக்குறாங்க, மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ கண்டினியூவாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆங்காங்கே சின்ன தடைகள், இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னா, சரி நான் சொல்லியிருக்கிறேன், அப்படி யாரும் சொன்னால் ஓகே சார் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருங்க அப்படின்னு. அதனால அந்த மாதிரி சின்ன தடைகள் ஆங்காங்கே வர்றது உண்டு. நடந்து வந்துடுறாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரியங்கள்லாம் இப்போ இல்லை. கவனிச்சிங்களா? சரி, இப்போ இந்த ட்ராக்ஸ் நம்ம அடிக்கக்கூடிய கைப்பிரதியில், நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய கைப்பிரதியில் 2 முக்கியமான பொதுவான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் காலையில் ஃபுல் காஸ்பலில் என்னெல்லாம் இருக்கணும்னு 4 விஷயங்களை பார்க்கணும் இல்லைங்களா? அந்த 4 விஷயங்களை வச்சு தான் நம்ம சுவிசேஷமே எழுதணும், சுவிசேஷ பிரதியே எழுதணும், அந்த 4ஐயும் உள்ளடக்கி எழுதணும். ரைட்? அது இல்லாமல், அந்த சுவிசேஷம் இல்லாமல் பொதுவான 2 காரியங்கள் நம்முடைய கைப்பிரதிகளில் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, இது விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். என்ன வேர்டு இருக்கணும்? விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற வார்த்தை அந்த ட்ராக்ஸில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேசத்தில் மதமாற்ற தடை, நம்முடைய தமிழ்நாட்டில் ஆகட்டும், தேசத்தின் சில மாநிலங்கள் ஆகட்டும், மதமாற்ற தடை சட்டம் இல்லை. ஒரு சில மாநிலங்கள் இருக்கு. பொதுவாக மதமாற்ற தடை சட்டம் கிடையாது. என்ன தடை சட்டம்னா, கட்டாய மதமாற்ற தடை சட்டம். எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்குன்னா, கட்டாயப்படுத்தி ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, மதம் மாற்றக்கூடாது. மதம் மாற்ற தடை சட்டம் ஒரு சில மாநிலங்கள்ல இந்தியாவிலுமே இருக்கு, உலகத்தின் சில நாடுகள்லயும் இருக்கு. மதமே மாறக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு. ஆனா பொதுவாக எது குற்றத்துக்குரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதம் மாறுவது குற்றத்துக்குரியது அல்ல, கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மதம் மாத்துறது தான் குற்றத்துக்குரியது. அப்போ நம்ம யாரையுமே என்ன பண்ண போறது இல்லை, கட்டாயப்படுத்தியெல்லாம் மதமாற்றம் பண்ண போறதுல. அது நம்ம வேதத்திலேயே சொல்லப்படாத விஷயம், அது பைபிள்லயே சொல்லப்பட. இவங்க கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவங்களை மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு பைபிள்லயே இல்லை. பைபிள்ல இருந்தா தானே நம்ம அதை செய்ய முடியும். நம்ம வேதமே நமக்கு அதை இடம் கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க பட்டணத்துல காலில் இருக்க தூசியை தட்டி விட்டு வந்துரு அப்படின்னு தான் ஆண்டு சொன்னார். அப்ப நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த போறோம். அதனால இந்த வேர்டை நம்ம பிரிண்ட் பண்றோம். விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற வார்த்தை கைப்பிரதியில் இருக்கும். 2வது, செக்ஷன் 25 படி இந்த கைப்பிரதி கொடுக்கப்படுகிறது. எங்க கைப்பிரதியில் நாங்கள் இந்த வார்த்தையை போட்டுக்கிறோம். இது கிளியராகவே போட்டுக்கிறோம்.
கிறிஸ்தவ அரசியல் அமைப்பு சட்டம் 25 படி இந்த கைப்பிரதி வெளியிடப்படுகிறது. கிறிஸ்தவ அரசியல் அமைப்பு சட்டம் செக்ஷன் 25. செக்ஷன் 25 என்ன சொல்லுது தெரியுங்களா? எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காலத்திலும் தான் விரும்புகிற எந்த மதத்தையும் தழுவலாம். அடுத்தது, எந்த ஒரு மதமும் தன்னுடைய மதத்தை கிளியரா வேர்டு கொடுத்துனா, என்ன வேர்டு கொடுத்துனா, பரப்புவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. பரப்ப அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறோம்? நம்முடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்காக. அப்போ அவங்க அப்படிதான் சொல்றாங்க, பரப்புவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த மதத்திலிருந்தும் எந்த மதத்தையும் தழுவலாம். எந்த ஒரு மதத்தினரும் தன்னுடைய மதத்தை மற்றவர்களுக்கு பரப்பலாம். இதெல்லாம் நமக்கு செக்ஷன் 25 நமக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். அப்போ நாம மதத்தை பரப்புவதற்கும் நம் மூலமாய் சந்திக்கப்படுகிற கிறிஸ்தவ மதத்துக்கு வருவதற்கும் சட்டமே நமக்கு இடம் இருக்கு. நம்ம சட்டத்தை மீறி செயல்படுகிறது அல்ல, சட்டத்தின்படி சட்டத்துக்கு உட்பட்டு நாம் இந்த காரியங்களை செய்யறோம். சரிங்களா? ஸோ அதனால நம்முடைய ட்ராக்ஸ்ல இந்த வார்த்தை பிரிண்ட் பண்ணப்படும். ஒருவேளை நம்ம வேற ஏதாகிலும் ட்ராக்ஸ், நம்மளுடைய ட்ராக்ஸ், சொந்த ட்ராக்ஸை நம்ம கொடுக்காம வேற யாராவது ஒருத்தருடைய ட்ராக்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருடைய ட்ராக்ஸ்லையும் இந்த வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்லயோ அல்லது வேற ஏதாவது காரியத்தில் நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிக் பண்ணிடணும் அல்லது சீல் பண்ணிடணும் அந்த ட்ராக்ஸில். ஸோ இந்த வார்த்தை நமக்கு ஒருவேளை லீகல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நமக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டும்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். செக்ஷன் 25 கிறிஸ்தவ அரசியலமைப்பு சட்டம் 25 படி இந்த கைப்பிரதி வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற காரியங்களும் நம்முடைய கைப்பிரதிகளில் இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? நம்முடைய கைப்பிரதியில நம்முடைய ட்ராக்ஸ்ல மாற்று வழிபாட்டு தூஷணம் இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்ற மதத்தை பத்தின எந்த ஒரு தவறான கருத்துக்களும் நம்முடைய கைப்பிரதியில இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம் இல்லைங்களா, நற்செய்தினா என்ன, எதை பற்றியது, அந்த மேட்டர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற தெய்வங்களை பற்றியோ மற்ற மத வழிபாடுகளை பற்றியோ மற்ற மத வணக்கங்களை பற்றியோ அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தவறாக சித்தரிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய கைப்பிரதியில இருக்கக்கூடாது. அப்ப மாற்று வழிபாட்டு தூஷணம் அல்லது மாற்று வழிபாட்டு துர்வார்த்தைகள் நம்முடைய இதுல இருக்கக்கூடாது. இரண்டாவது, அரசியல் சார்ந்த வார்த்தைகள் நம்முடைய கைப்பிரதியில இருக்கக்கூடாது. அரசியல் சார்ந்த வார்த்தைகள் நம்முடைய கைப்பிரதியில இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை பற்றி எழுதுறதோ அல்லது அரசியல் தலைவர்களை பற்றி அரசியல் சூழலை பற்றி இதெல்லாம் நம்முடைய ட்ராக்ஸில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அரசியல் சார்ந்த எந்த ஒரு காரியங்களும் நம்முடைய ட்ராக்ஸில் இருக்கக்கூடாது. சரிங்களா? மூன்றாவது, எந்த ஒரு தனி மனிதர்களை பற்றியும் எந்த ஒரு தனி மனிதர்களை பற்றிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது.
நம்ம ஏசாமியை உயர்த்துவதற்கு, ஏசாமியை காட்டி கொடுப்பதற்கு தான் நமக்கு இந்த கைப்பிரதி கொடுக்கப்பட்டிருக்கு. கைப்பிரதி ஊழியத்தை அதுக்கு தான் செய்யணும். ஸோ ஏசாமியை காமிச்சு கொடுக்கணுமே தவிர ஏசாமியை விட்டுட்டு வேறு யாராவது ஒரு நபர், வேறு யாராவது ஒரு மனிதர் அவங்கள மேன்மைப்படுத்தி, அவங்கள உயர்த்தி, அவங்கள மகிமைப்படுத்தி நம்முடைய சுவிசேஷ பிரதி இருக்கக்கூடாது. அப்போ இந்த 3 காரியங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய கைப்பிரதியில் இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்க கையில ட்ராக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ பஸ்ஸில் ஏறுறீங்க, பஸ்ஸில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க, பக்கத்தில் ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு ட்ராக்ஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்து, ஏசாமி உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, இதை படிங்க, அவ்வளோதான். ஸோ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் அவங்க கூட உட்கார்ந்து ஃபுல் காஸ்பலை பேசிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் உங்கள் கைப்பிரதியில் என்ன இருக்கணும்? முழு சுவிசேஷமும் இருக்கணும். சரிங்களா? ஸோ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியில் சுவிசேஷ கைப்பிரதி சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதை எடுத்து அவங்க கையில் நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு, இதை ஏசாமி உங்களை நேசிக்கிறாரு, இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வரலாம். எங்கெல்லாம் கைப்பிரதி ஊழியத்தை நம்ம கொடுக்கலாம்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் கொடுக்கலாம்? பொது இடங்கள்னா எங்க? மார்க்கெட், சந்தை வெளி, ஹாஸ்பிடல், இரண்டாவது என்ன சொன்னீங்க ஐயா? பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிலையம். சொல்லுங்க, நீங்க செய்யற இடங்கள்ல சொல்லுங்க. அடுத்தது பள்ளி மற்றும் கல்லூரி வாசல்கள். பணி செய்கிற இடங்கள். வெரி குட். அப்புறம் என்னங்க? ஹாஸ்பிட்டல். ஓகே, சூப்பர். மருத்துவமனை. எனக்கு மருத்துவமனை போயிடுச்சு. எழுபது மருத்துவமனைக்கு அப்புறம் கிராமங்கள்ல எல்லாருமே நம்ம தனிப்பட்ட நபர்களுக்கு தான் ட்ராக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள ஆகணும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். சர்ச்சுக்குலையா? கோவில் திருவிழாக்கள்ல லிங்க் மாத்திரதுனால கண்டுபிடிச்சிங்களா? கோயில் திருவிழாக்கள்ல கொடுக்க கூடாது. கோவில்ல எனக்கு ரொம்ப வைராக்கியம், ரொம்ப ஆத்தும பாரம், அது பொத்துக்கிட்டு வெளியே வடியுது, அதனால நான் போறேன் கோயில் கோயிலாம் அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது. சரிங்களா? அது அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற இடம். அப்பவே சொன்னேன், மற்றவர்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நம்ம அதாவது பாருங்களேன், சிறு வயதிலிருந்து அவர்கள் அந்த நம்பிக்கையில வளர்க்கப்பட்டிருக்கிறார். அது உண்மையா பொய்யா, சரியா தப்பா, அதெல்லாம் அடுத்த கட்ட பேச்சு. பட் அவர்கள் அந்த கலாச்சாரத்துல அந்த நம்பிக்கையில சிறு வயதிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. திடீர்னு அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை விட்டுட்டு அவங்க கிறிஸ்தவத்துக்கு அல்லது சுவிசேஷத்துக்கு அல்லது இயேசுவின் பக்கமாக உடனடியாக திரும்பி வெளியே வர முடியாது. அதனால விட்டுருங்க, அவர் விட்டுருங்க. அவர் என் மேல மோதிட்டு மறுபடியும் வண்டி டர்ன் பேக்ல போய். ஸோ
அவங்களுடைய நம்பிக்கையை உடனே அவங்க மாத்திக்கிட்டு வர்றதுங்கிறது கடினமான விஷயம். ஸோ அதனால நம்ம அவர்களுடைய நம்பிக்கையை மாற்றுவதற்கு ஒரு நாளும் முயற்சிக்க கூடாது. அவங்களுடைய நம்பிக்கையை மாற்றுவதும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றுவதும் யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. நம்ம அதை செய்ய முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடைய. நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ நம்ம யாருடைய நம்பிக்கையையும் பல வருட காலம் அவர்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை கொச்சப்படுத்துறதோ, ஏளனம் பண்ணுவதோ, அதை இல்லைன்னு சொல்றதோ, வித்தியாசமா பேசுகிறதோ, அவர்களுடைய தெய்வங்களை பழித்து பேசுவதோ, இதெல்லாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஒரு நாளும் செய்யாது. நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை, எப்பொழுதும் செய்யக்கூடாதுங்கிற சத்தியத்தை நம்ம புரியும். ஒரு நாளும் அவங்க தெய்வங்களை என்ன செய்யக்கூடாது? பழித்து பேசக்கூடாது. நீங்க சேவிக்கிறதெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு நாளும் நம்ம அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நாம சொல்ல வேண்டியது மெய் தெய்வமாகிய இயேசு எப்படிப்பட்டவர், இதை சொல்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ கோவில் திருவிழாக்கள்ல, கோவில் குளங்கள்ல, அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் நான் கைப்பிரதி ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து என்னுடைய ஆத்தும பாரம் பொங்கி வடியுதுன்னு சொல்லலாம் என்ன பண்ணாதீங்க, அங்க போகாதீங்க, அங்க செய்யக்கூடாது. சரிங்களா? அது தவறான காரணம். ரைட்? ஸோ அப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் எங்கெல்லாம் நம்ம வேற சுவிசேஷ ஊழியர்களை செய்ய முடியும், கைப்பிரதி ஊழியத்தை செய்ய முடியுமோ அங்கெல்லாம் நம்ம இந்த கைப்பிரதி ஊழியத்தை செய்யலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது தனிநபர் சுவிசேஷ ஊழியம். 8 காரியங்களையும் ஃபுல்லா உங்களுக்கு டீப்பா சொல்ல போறது கிடையாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அடுத்தது தனிநபர் சுவிசேஷ ஊழியம். ஆக்சுவலா கைப்பிரதி சுவிசேஷ ஊழியங்கிறது வேற, தனிநபர் சுவிசேஷ ஊழியங்கிறது. சரிங்களா? தனிநபர் சுவிசேஷ ஊழியங்கிறது ஒரு நபர்கிட்ட போய் தனியா உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு பர்சனலா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு சுவிசேஷத்தை உட்கார்ந்து அவர்களோடு பேசி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரைட்? அதுதான் தனிநபர் சுவிசேஷ ஊழியம். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிங்கிறது அப்படி இல்லை, அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நமக்கு பேச தெரியல, அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி அதையும் சொல்லிடுறேன். ஸோ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியில் நமக்கு பேச தெரியல, எனக்கு ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு அந்த வார்த்தை வடிவம் வர மாட்டேங்குது, என்னென்ன வார்த்தைகள் பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கைப்பிரதி சுவிசேஷ ஊழியத்தை நீங்க பழக்கப்படுத்துங்க. எனக்கு பேச தெரியலன்னு சொல்றவங்க அம்மாமார்கள் இருக்கிறீங்க, நீங்களாம் என்ன பண்ணுங்க, எங்க சர்ச்சில் நான் அடிக்கடி சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த டேபிள் உள்ள வரக்கூடிய ரிசப்ஷன் டேபிள் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. யார் வரீங்களோ 5, 10, 2, 3, 15, 20, 25 எத்தனை ட்ராக்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்க பர்ஸ்ல, உங்க பேக்ல, வண்டியில வச்சுக்கோங்க. வியாபாரிகள் எல்லாம் எடுத்துட்டு போங்க, கடை வச்சிருக்கிறவங்க எடுத்துட்டு போய் கடையில வைங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கைப்பிரதிகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க கைப்பிரதி சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சுவிசேஷ பிரதி, அதாவது முழு சுவிசேஷத்தை பத்தி எழுதி இருக்கக்கூடிய சுவிசேஷ பிரதிகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எங்ககிட்டயுமே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீ கேட்கிறவர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், பட் ஒரு ட்ராக்ஸ் தான் இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் இன்னொரு 4-5 ட்ராக்ஸை வெளியே கொண்டு வரோம். அதுக்கு பிறகு இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் டைமில் ஒரு 2-3 லாங்குவேஜில் ஹிந்தியில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஹிந்தியில் உங்களுக்கு ட்ராக்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் ட்ராக்ஸ் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு காலத்தில் பாஸ்டர் யோவானுக்கு ஃபோன் பண்ணால் எந்த லாங்குவேஜில் வேணாலும் ட்ராக்ஸ் வாங்கிக்கலாம், எத்தனை ஆயிரங்கள் வேணாலும் ட்ராக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கத்தருக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணால் சுவிசேஷ பிரதி நமக்கு எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அதை வாங்கி நம்ம கையில் வச்சுக்கணும், பேக்கில் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும், போகிற இடத்துலனா யாருக்கு கொடுக்க சொல்லி சொல்கிற ஆண்டவர் உணர்த்தல் கொடுக்குறாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது, சுவிசேஷ பிரதி மட்டும்தான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, வசன அட்டைகள். என்ன கொடுக்கலாம்? வசன அட்டைகள். நம்ம இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய அந்த புக் மார்க், பேக்கெட் கேலண்டர்,
அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு அதை என்ன பண்ணலாம்னா, போற இடத்துல எனக்கு ஒரு பாஸ்டுடைய மாமியாரை தெரியும், ஒரு பாஸ்டுடைய மாமியார். அவங்க இந்த மாதிரி நிறைய வசன அட்டைகளை தன்னுடைய பேக்ல வச்சிருப்பாங்க. ஒரு டீ கடையில் டீ சாப்பிட போனாங்கன்னா டீ சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு அந்த கார்டு எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஏசாமி உங்களை நேசிக்கிறார், ஏசாமி உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. கம்பங்கூழ் குடிக்கிற கடைக்கு போனோன்னா அங்கே அந்த அம்மாவுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. ஒரு தர்பூசணி சாப்பிடக்கூடிய கடைக்கு போனோன்னா அங்கே சாப்பிட்டுட்டு கொடுத்துருவாங்க. ஹோட்டலுக்கு போனோன்னா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சர்வ் பண்ணவங்களுக்கும் கார்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க, கேஷியருக்கும் கார்டு கொடுத்துருவாங்க. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கார்டு கொடுத்துறாங்க. அந்த அம்மா சுவிசேஷ பிரதியை பயன்படுத்துறதுல இந்த வசன அட்டைகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தருடைய நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ வசனம் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த வசனம் எதற்காக அனுப்பப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். வசனம் வெறுமையா திரும்பாது அப்படிங்கிறது அம்மாவுடைய பெரிய நம்பிக்கை. அதனால நான் சுவிசேஷ பிரதி கொடுக்கறது இல்லையா, நான் வசன அட்டைகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நிறைய வசன அட்டைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை ரொம்ப திறமையா செய்யறாங்க, ரொம்ப நல்லா செய்யறாங்க. நான் நேர்லயே பார்த்தேன் அவங்க செஞ்ச ஊழியத்தை. சரிங்களா? ஸோ வசன அட்டைகளை கொடுக்கக்கூடிய ஊழியத்தை அவர் செய்யறாங்க. அப்போ நம்ம சுவிசேஷ பிரதி மட்டும் கொடுக்கறது இல்லை, வசன அட்டைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது தனிநபர் சுவிசேஷ ஊழியம். தனிநபர் சுவிசேஷ ஊழியத்துல 2 விதமான நபர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு நாம் அறிந்தவர்கள், ரெண்டு நமக்கு அறியாதவர்கள். நாம் அறிந்தவர்கள், 2 நமக்கு அறியாதவர்கள். இப்ப தனிநபர் சுவிசேஷ ஊழியம்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, நமக்கு தெரியாதவங்களையும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆக வேண்டும். சரிங்களா? ரைட். ஸோ இவங்க 2 பேரை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் அறிந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன் இருக்கு, ஒரு நட்புறவு ஆல்ரெடி அவங்க கூட நமக்கு இருக்குது. அந்த நட்புறவை பயன்படுத்தி கொண்டு அவர்களிடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா சுவிசேஷத்தை கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ இவங்க ஆல்ரெடி நம்மை அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளை அடிக்கவோ அல்லது பகைக்கவோ அல்லது வேற ஏதாவது காரியம் செய்யவோ மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே அவங்க ஏதாவது சொன்னா கூட அவர்கள் நமக்கு அறிந்தவர்களாக இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய வேதனையாகவோ துக்கமாகவோ இருக்காது. அது நமக்கு பெரிய கஷ்டமா தெரியாது. எப்போ உங்க கூட வேலை செய்யற ஒரு நபரு அல்லது உங்க கூட படிக்கிற ஒரு நபரு அவங்களுக்கு நீங்க போய் ஏசாமியை பத்தி சொல்றீங்க, அவரு அட போப்பா ஏசாமியை பத்தி சொல்றதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ நாம் அறிந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்ககிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா நேரடியாகவே சுவிசேஷத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். நேரடியாகவே அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு நிமிஷம் கவனிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், ஏசாமிய சொல்லிடலாம். ஏசப்பா இருக்கிறாங்க, ஏசப்பா இதுதான் வந்தாங்க, நீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களே, ஏசப்பாவை நம்புங்க, அவர் தான் பாவத்திலிருந்து நம்மளை எல்லாம் மன்னிச்சு விடுதலையாக்குறது, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லிடலாம். சரிங்களா? பட் இந்த நம்ம அறியாதவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட நேரடியாக நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போவது கடினம். நேரடியாக டைரக்டாக எடுத்த உடனே அவங்களுக்கு நான் ஏசுவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷத்தை நேரடியாக நம்ம கொண்டு போக முடியாது. சரிங்களா? சரி, இப்போ இவங்ககிட்ட நம்ம சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. நம்ம அறியாதவர்கள்
அவங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷத்துல 2 கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க. என்ன 2 கேட்டகரி மக்கள் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு திரும்பவும் சந்திக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் ஸ்பீடா போறதெல்லாம் மெதுவா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பட் நமக்கு நேரம் இல்லை. திரும்பவும் சந்திக்கக்கூடியவர்கள். 2வது திரும்பவும் சந்திக்க முடியாதவர்கள். நமக்கு அறியாதவர்கள், நமக்கு தெரியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போற பாத்தீங்களா, அதுல 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு திரும்பவும் சந்திக்கக்கூடியவர்கள், 2 திரும்பவும் சந்திக்க முடியாதவர்கள். ஒன்ஸ் இன்னைக்கு அவங்கள பார்த்துருக்கிறோம், மறுபடியும் அவங்கள பார்ப்போமா பார்க்க மாட்டோமா. நமக்கு பஸ்ஸில் உட்காந்து போகிறோம், பஸ்ஸில் ஒருத்தங்க பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, அவங்க உங்கள்கிட்ட டைம் என்னங்கன்னு கேட்குறாங்க, இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட டைம் என்னன்னு கேட்குறீங்க. அந்த டைம் என்னங்க அப்படின்னு கேட்ட பேச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேச்சு வளருது. அவங்க கேட்குறாங்க எங்கே போகிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வளருது. சரிங்களா? இது வந்து ஒரு பஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ இவங்களை பஸ்லையோ ட்ரெயின்லையோ சந்திக்கிற நம்ம மறுபடியும் அவங்கள திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு திரும்பவும் சந்திக்க முடியாதவர்கள், திரும்பவும் சந்திக்க முடியாதவர்களா இருக்கிற அவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை உடனே சொல்லிடலாம். உடனே அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், சுவிசேஷத்தை நீங்க சொல்லிடலாம். பட் திரும்பவும் சந்திக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லி இவங்களை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இவங்களை தான் நீங்க ஆத்தும ஆதாயம் என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போறீங்க. சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க சரியா கவனத்துல வச்சீங்கன்னா தான் நீங்க சுவிசேஷ ஊழியத்தை கரெக்டா செய்ய முடியும். இல்லைன்னா சரியா செய்ய முடியாது. சுவிசேஷ ஊழியத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ் நமக்குள்ள வந்துடும். அதனால தான் நான் பாயிண்டா பிரிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரைட்? ஓகே, இப்போ கவனிங்க. சுவிசேஷத்தை இப்போ தனிநபர் சுவிசேஷத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு, முதலாவது காரியம் அவருடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தனிநபர் சுவிசேஷத்தை நம்ம எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்க பிரச்சனைக்கு நீங்க காது கொடுக்காம அவங்க பேசுறதை நீங்க கேட்காம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களால சுவிசேஷத்தை இன்டேக் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க ஒரு நபர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைக்கு கண்டிப்பா உங்க செவிகள் திறந்திருக்கணும். அவங்க சொல்ற பிரச்சனைக்கு நீங்க காது கொடுக்கணும். அது ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யற இடமா இருக்கலாம், அல்லது நீங்க பஸ்ல சந்திக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், அல்லது நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பார்க்ல, எங்க வேணாலும் அவங்களை நீங்க சந்திக்கலாம். அவங்க யாராவது கொஞ்சம் வாயை திறந்து அவங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். நீங்க கேட்கறதுக்கு மனம் இல்லை. சில பேருக்குலாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து வாய் தான் பெருசா இருக்கும், காது பெருசா இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா வாயை மூட முடியாது. பேச சொன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னா கேட்கவே முடியாது. அந்த மாதிரி நபர்களாக நம்ம இருந்தால் நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாது. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம காது கொடுத்து அவங்க சொல்ற பிரச்சனைகளை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை கேட்கறது ரொம்ப முக்கியம். 2வது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெப நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அவங்களுக்கு என்ன ஏற்படுத்தணும், ஜெப நம்பிக்கை. நான் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, முதல்ல அவங்களுக்கு எடுத்த உடனே இயேசுவை சொல்லக்கூடாது. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், ப்ரேயர் பண்றேன், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இயேசுசாமி பதில் கொடுப்பாங்க. எங்க சர்ச்சில் அப்படிதான், நாங்க யாருக்காவது ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்க ப்ரேயரை கேட்டு இயேசுசாமி நிறைய பேருக்கு அற்புதம் செய்யறாங்க.
உங்களுக்கும் அற்புதம் செய்வாங்க, நாம உங்களுக்காக என்ன பண்றோம், ப்ரேயர் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜெப நம்பிக்கையை நீங்க உண்டாக்கணும். நீங்க அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற பிரச்சனைகளை நீங்க கேட்கணும். பிரச்சனைகளை கேட்டுட்டு எடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. பிரச்சனைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரே வயிறு வலி கண்ணு எங்கெங்கயோ போய் பார்த்தோம் ஒன்றும் கேட்கல. அட நீங்க எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்றேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உடனே உங்க பிரச்சனை எல்லாம். இப்ப நம்ம வந்து யாருடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொண்டு போறோம், ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை நிறுத்திட்டு அந்த டாக்டருடைய சுவிசேஷம், ஹாஸ்பிட்டலுடைய சுவிசேஷத்தை கொண்டு போறோம். இந்த மாதிரி இந்த ஆலோசனை கொடுக்கறத தயவு செய்து நிறுத்தம். சரிங்களா? இந்த ஆலோசனை கொடுக்கிற வேலையே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இப்ப கொடுக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு செவி கொடுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜெப நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன், வேற யாரையும் அவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க கூடாது. ஏசாமி ஜெபிச்சா பதில் தருவார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. இப்போ இயேசுவை அவங்க முன்ன பின்ன என்ன பண்ணது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஏசாமியை கொண்டு முன்னாடி வச்சு ஏசாமியை நம்புங்கன்னு சொல்றதுக்கு விட என்ன நம்புங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஜெப நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஜெப நம்பிக்கை தான் அவங்க இருதயத்தை திறக்கும். பாருங்க, அவங்களுடைய அடைக்கப்பட்டு இருக்கிற இருதயத்தை சுவிசேஷத்துக்கு திறக்கக்கூடிய வேலையை எது செய்யும் கேட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஜெப நம்பிக்கையை தான் ஏற்படும். சரிங்களா? அப்ப நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. மூன்றாவது காரியம், ஆறுதலின் விசாரணை இருக்கணும். விசாரணைங்கிறதுக்காக விசாரிப்பு, ஆறுதலின் விசாரிப்பு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும் அவங்கள்ட்ட பேசிட்டோம். இன்னும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லல. இன்னும் நம்ம என்ன அறிவிக்கல, சுவிசேஷத்தை அறிவிக்கல. அறிவிக்காமலே அவங்களுக்கு ஒரு ஜெப நம்பிக்கை ஏற்படுத்திட்டு நம்ம கிளம்பிட்டோம். சரிங்களா? அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 நாள் இது செய்யும் பொழுதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிடணும். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒரு 2 or 3 days கழிச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னார் பேசுறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ எப்படியா இருக்குங்க, சரியாயிடுச்சுங்களா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா, உங்க தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சா, உங்க கடன் பிரச்சனை மாறிடுச்சுங்களா, ரொம்ப வயிறு வலின்னு சொன்னீங்களே வயிறு வலி சரியாயிடுச்சுங்களா, பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னீங்களே சரியாயிடுச்சுங்களா. இப்போ எது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணி அவங்கள கன்சர்னா விசாரிக்கிறீங்க பாத்தீங்களா, இது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளையும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்குயா அப்படிங்கிற ஒரு பெரிய காரியம். ஸோ இங்க இந்த ஜெப நம்பிக்கை நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தும் போது அவங்க இருதயம் பாதி திறந்துடும். அடுத்தது இந்த ஆறுதலான வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு மீதி இருதயமும் திறந்துடும். சரிங்களா? இப்ப இந்த ஆறுதலான காரியங்களை பேசிட்டு மறுபடியும் நீங்க போனை வச்சிடணும். அடுத்து மறுபடியும் அவங்ககிட்ட போன் மூலமாகவோ நேரடியாகவோ பேசும் பொழுது அவங்களுக்கு அப்பதான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த 3 ப்ராசஸை நம்ம பண்றோம். 3 ப்ராசஸை பண்ணிட்டு தான் சுவிசேஷத்தை சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஆறுதலின் விசாரிப்புல கவனிங்க. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க விசாரிக்கிறீங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லலாம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கடன் அடைக்க முடியல, பிள்ளை உடம்பு சரியில்லை, கணவனுக்கு வேலை இல்லை, ஏதோ ஒன்று சொல்றாங்க. இப்போ நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சொன்னீங்களே, இப்போ எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க 2ல ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன 2ல ஒரு பதில்? ஒண்ணு பிரச்சனை சரியா போச்சுங்க, இப்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படியே தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2ல அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த 2 பதில்ல அவங்க எந்த பதில் சொல்றாங்களோ அந்த பதில்ல இருந்து சுவிசேஷத்தை எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ அவங்க வந்து நீங்க விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா
சரியாயிடுச்சு, எல்லாமே சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப சரியாச்சு. எதனால சரியாச்சு? யார் ஜெபம் பண்ணதுனால? நம்ம பிரேயர் பண்ணதுனால அவங்க சரியாயிடுச்சு. உடனே இங்கிருந்து நம்ம சுவிசேஷத்தை ஆரம்பிக்கணும். 2-3 நாள் ஆண்டவர் வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நீ ரொம்ப பாரப்படுத்தினாரு, ரொம்ப பிரேயர் பண்ண வச்சாருங்க. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. ஏசாமி சும்மா இல்லைங்க, சாதாரணமானது இல்லை, இந்த மாதிரி ஏராளமான பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிடும். சரிங்களா? சுவிசேஷத்துல 4 விஷயம் இருக்கணும். பாவத்தினுடைய விளைவு தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த இயேசு நமக்காக சிலுவையில பலியானார், அது நம்ம மேல இருக்க அன்புங்கிற விஷயம் இருக்கணும். இயேசு நமக்காக பலியாக்கப்பட்டதுனால நம்மளை எங்க கூட்டிட்டு போக போறாரு? பரலோகம் கூட்டிட்டு போக போறாரு. அந்த இயேசுவை நம்புனா பரலோகமும் நமக்கு கிடைக்கும், இந்த பூமியில ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற இந்த 4 விஷயங்களை அவங்களுக்கு நாம ஜெபிச்சதுனால அற்புதம் நடந்துச்சு. இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒருவேளை அவங்க வந்து இல்லைங்க அப்படியே தான் இருக்குது, ஒண்ணுமே சரியாகல, சரியாகல, ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபீஸ் கட்டுறது ஏதாவது உதவுனா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அதான் கேட்குறாங்க. கண்டிப்பா நீங்க மட்டும் இல்ல, நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறைய அனுபவிச்சிருக்கேன். காசு ஃபோன் பண்ணி பாஸ்டர் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னா, எசப்பாவை நம்புங்கன்னா ஃபோனை வைக்கும்போது அல்லது வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் பொல்லாத பாஸ்டர், காசு கேட்டால் கொடுக்குறதுக்கு வக்கில்ல, மனசு இல்லை, நல்ல வாய்களையே பேசுகிறாரு, அது எல்லாம் நிறைய வார்த்தைகள் வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக கேட்பாங்க, கட்டாயமாக கேட்பாங்க. ஒரு சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 2 பேரும் வந்தாங்க. அப்போ நான் ஒருத்தருக்கு பிசாஸ் துரத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்தோடனே ஏன் அர்ஜென்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ண முடியுமா கேட்டேன். வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா சரி அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு இவருக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிற அவங்க குடும்ப பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. நான் நினச்சேன் ஆறுதலுக்காக ஜெபத்துக்காக வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நேரமாக தெரில, அவங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போலக்காக வந்திருக்கிறாங்க. நான் ஜெபம் முடிச்சுட்டு என் கையில் இருந்த ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்து, ரொம்ப சின்ன அமௌண்ட் எடுத்து, ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு அவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு, அதை உதவி செய்யறதுக்கெல்லாம் எனக்கு முடியாது, என் கையில் அதுக்கான சூழ்நிலை இல்லை. கொடுத்துட்டு நான் ஒரு அடையாளம் வச்சேன். எங்கேயுமே சர்ச்சுக்கு போகலன்னு சொன்னாங்க. வர சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த 3 நாள் தொடர்ச்சியாக எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர் நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் சொல்ல உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லைங்கய்யா, நான் பார்க்குறேங்கய்யா, நீங்கள் வர சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சர்ச்சுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண அடுத்த வாரத்தில், சாரியா அந்த வாரம் வர முடியலங்கய்யா, கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு. எனக்கு அந்த வாரம் சர்ச்சுக்கு வரலன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க சொன்னேன், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரவே இல்லை. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வேண்டாம், ஏதாவது விதத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. இதை நம்ம அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏசாமி நமக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு ஏசாமி மேலே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை நம்ம கடக்கிறோம். பட் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாததுனால யாருக்கிட்டையாவது நம்ம எதையாவது வாங்கி நம்ம பிரச்சனையை கடந்து வந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஒன்றும் ஆகலைங்கய்யா, அப்படியே தான் இருக்குது, இன்னும் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலைங்கய்யா, பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலை விட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க, கொஞ்சம் கூடுதலாக வர நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த காரியத்தில் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இயேசுவை கடவுள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. மாறாக அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நீங்க தான் கடவுள். அது கீழே வர. ஸோ ஒரு 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 இயேசுவை அறியாதவங்க நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம உடனடியாக உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா
என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயேசுவை கடவுள்னு காண்பிக்க முடியாது. அவங்களுக்கு என்னவா மாறிடுவாங்கன்னா, சாமி ஒரு கிறிஸ்தவ மகராச ஃபோன் பண்ணாயா, ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணுமா, அடுத்த நிமிஷமே போட்டு விட்டாயா, கடவுள் மாதிரி வந்தாயா, உதவி செஞ்சாயா. இப்போ ஆண்டவருக்குரிய கிரெடிட்ஸ் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. இந்திய சுவிசேஷம் பாதிக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல உதவி செய்யக்கூடாது. உதவியே செய்யக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டா நல்லா புரிந்து கொள்ளுங்க, சரியா புரிந்து கொள்ளுங்க. எந்த உதவி செய்யலாம்னா 2 காரியத்துக்கு உதவி செய்யலாம். இந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய பண நெருக்கடியில் இருக்கிறாங்கன்னா 2 காரியத்துக்கு உதவி செய்யலாம். 1, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. அரிசி வாங்குறதுக்கு கையில காசு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நமக்கு சுவிசேஷம் அவங்களுக்குள்ள இயேசுவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பசியை ஆற்றணுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனாலதான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்றேன், பலியை பார்க்கலும் இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கம் ரொம்ப முக்கியம். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்றாங்கன்னா அங்க நீங்க ஏசாமி உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பாரியா? உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? அந்த 40 வருஷம் அவர்களுக்கு வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்கா போட்டுருவாரையா? கொடுப்பாரியா? கவலைப்படாதீங்கயா அப்படின்னு போனை வச்சுட்டு நம்ம சிக்கன் பிரியாணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கூட. அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனையோ என்ன காரியத்தை உடனடியாக செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பசி ஆற்றுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக செய்யணும். இது செய்யறது ஒரு பெரிய அமௌண்ட்லாம் நமக்கு ஆக போறது இல்லை, இல்லைங்களா? ஓகே. 1. 2வது எதுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னா மருத்துவத்துக்கு உதவி செய்யலாம். இந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் இந்த 2 விஷயத்துல நம்ம உங்களுக்கு உதவி செய்யும் போது இந்த 2 காரியத்துல அவங்களுக்கு நம்ம கடவுளா மாறிட மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த 2 காரியத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது நிற்கதியான ஒரு சூழ்நிலை. எதுக்கு உதவி செய்யாதீங்க? ஃபீஸ் கட்டுறதுக்கு, லோன் கட்டுறதுக்கு, இஎம்ஐ கட்டுறதுக்கு. குழுவில் பணம் வாங்கிட்டேன், குழுவில் இருக்கிற 9 பொம்பளை ஆட்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டு கதவை சாத்திட்டு வந்திருக்கையா, கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க அப்படிங்கிற இந்த காரியங்கள் எதுக்குமே உதவி செய்யும். சரிங்களா? புரியுதுங்களா? இந்த 2 எமர்ஜென்சி. அதனால இந்த 2க்கும் உதவி செய்யும். இந்த 2க்கும் உதவி செய்யும் பொழுது எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கையில இருக்கிறத எடுத்து உதவி செய்யுங்க. என்ன பண்ணாதீங்க? கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஐயா யாராவது பினான்ஸ்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்கயா அப்படிம்பாங்க. நம்ம ஆதார் கார்டை வாங்கிடுவாங்க. நம்ம ஆதார் கார்டு வாங்கி அவங்க வாங்கிக்கிறாங்க. யாருகிட்டையும் பணம் வாங்கி யாருக்கும் கொடுக்காது. உங்க கையில இருந்ததுன்னா இருக்கிறது எடுத்து 100, 200, 500, 1000 கொடுங்க. கடனா கொடுக்காதீங்க, உதவியா கொடுங்க. அவங்க திரும்ப கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். கொடுக்கலைன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்ட்டு விட்டுருங்க. ஆனா இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்கறது, செயினை கொண்டு போய் கணவனுக்கு தெரியாம அடமான வச்சு கொண்டு போய் கொடுக்கறது, மனைவிக்கு தெரியாம வண்டி புக்க கார் புக்க கொண்டு போய் வச்சு நிலத்தினுடைய பத்திரத்தை கொண்டு போய் வச்சு ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது, ஒரு பினான்ஸ்காரனை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த வேலைகள் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் ஆத்தும பாரம் எனக்கு இருக்கிறது என்று செய்யாது. கண்டிப்பா செய்யாது. நான்லாம் செய்யறதே இல்லை. என்னையெல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டார், வண்டி வாங்கணும், எனக்கு ஒரு சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு. எனக்கு சைன் போடுறதுக்கே மறந்துருச்சுட்டேன். சைன் போட்டு நாங்களே மொத்தமாக போட்டுக்கலாம். என்னங்கய்யா சைன் போட்டு அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் நாங்களே கட்டிங்களா அனுபவம் இருக்கு. அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதனால தயவு செஞ்சு யாருக்குமே ஜாமீனுக்கு போய் நிற்காது. நம்ம நல்லா கவனிங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க.
நமக்கு வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து சட்டையை பிடிச்சி நம்மகிட்ட பணம் கேட்க நமக்கு தெரியாது. ஆனா நம்மகிட்ட ஒருத்தர் பணம் கேட்கிறான் பாருங்க, நம்ம வாங்கணும் பார்த்தீங்க, அவன் நம்ம ஊழியக்காரங்க கூட மதிக்க மாட்டான், கிறிஸ்தவன் கூட நினைக்க மாட்டான். அதனால அவன் நம்மகிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்டுருவான். சர்ச்சு ஆராதனை நடக்கும்போது வந்து நின்றுவான். அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த வேலையை செய்யவே செய்யாது. இவங்களுக்கு இந்த 2 காரியங்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. இது உங்க கையில இருக்கு, பணம் இருந்துச்சுன்னா எடுத்து உதவி செய்யுங்க, இல்லைன்னா செய்யாது. ஜெபிக்கலன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற யாருக்கிட்டையாவது போய் வாங்கி கடனுக்கு வாங்கி அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற உதவி செய்யாதீங்க. அவங்க ஒரு வேலை 10,000 ரூபாய் தேவையில் இருக்கிறாங்க, 1000 ரூபாய் இருக்குன்னா இருந்தாங்க, 1000 ரூபாய் என்கிட்ட இருக்கு, நீங்க இது திரும்ப கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, இவ்வளவுதான் என் கையில இருக்குங்க, இருந்தாங்க அது கொடுக்கலாம், சரி கொடுக்கலன்னு அவசியம். ஸோ இப்படி செய்யப்படும். இந்த சரியாகி விட்டதுன்னு சொல்றாங்கன்னா இங்கிருந்து நீங்க சுவிசேஷத்தை ஆரம்பிங்க. சரி ஆகவில்லைன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா சரியாகுங்க. ஏசப்பாவை நம்புங்க. மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லைங்க. ஏசாமி உதவி செஞ்சாதாங்க நானே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் சில பேர்ட்டு இந்த டயலாக் விட்டுருவேன். நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா கூட சில நேரங்கள் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நான் பல இடங்கள் பல காரியங்களை பார்த்துட்டேன். சர்ச்சில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உதவின்னு வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசுல என்ன இருக்கும், பட் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையே அமையாது. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பலைன்னா நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அதனால ஏசாமி கிட்ட உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும், ஏசாமி கிட்ட உங்களுக்கு தயவு கிடைக்கணும். அதனால அவரை தேடுங்க, அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சரியாகவில்லை, ஏன் சரியாகல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சுவிசேஷத்தை அவங்களுக்கு கொண்டு போய் சரிங்களா. அப்ப இந்த 2 விதமான நபர்கள் இந்த 2 விதமான இடத்துல இருந்து சுவிசேஷத்தை எடுத்து அவங்ககிட்ட பேசுவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, கவனிங்க. நீங்க சொல்லுகிற சுவிசேஷம் அதிகபட்சம் 3 நிமிடங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம்? 3 நிமிடம். அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த 4 விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி இப்படியாக நான் சொல்றதை கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு அங்க ஆரம்பிச்சு பத்மு தீவுக்கு யோவான் கடத்தப்பட்டார் பாருங்க, அங்க முடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி காதுல பிரச்சனைன்னு சொல்லி தான் அவங்க வந்து பிரச்சனை மாறாதான்னு வந்திருப்பாங்க. கூடுதல் ரத்தம் வர்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. உங்களுடைய சுவிசேஷத்தை 3 நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு சொல்லி முடிச்சது. பட்டு 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 பட்டுன்னு ரொம்ப அழுத்தம் நிறைந்த வார்த்தைகளை வச்சு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை ரொம்ப கிளியரா சொல்லு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த அவங்க இருதயம் திறக்கப்படுவதற்கான வழிகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க இருதயம் திறந்துச்சுன்னா நீங்க சொல்ற சுவிசேஷத்தை கேட்க மாட்டாங்க. அதனால ஜெப நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுக்காக ஒருத்தங்க ஜெபிக்கிறாங்கிற ஒரு இது ஃபோன் பண்ணி ஆறுதலா விசாரிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருதயம் திறக்கும். அப்புறம் நீங்க சொல்றது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 நிமிடங்களில் இருக்க வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? 2 பேருக்கு சந்தேகமே இருக்காது. எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா சந்தேகமே வராது. ஒன்றும் புரியல பாஸ்டர், நீங்க பேசுறது அந்நிய பாஷையில பேசுற மாதிரியே இருக்குது, கண்ணு வேற சொல்லுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது, சந்தேகம் வராது. கவனி, சுவிசேஷத்துல 3 விதங்கள் இருக்கு. கொஞ்சம் வேகமா போறேன், சரிங்களா? சுவிசேஷத்துல 3 விதம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலையில நம்ம பார்த்த யோவான் 3:16 படி சுவிசேஷம் சொல்றது. எப்படி சுவிசேஷம் சொல்றது? யோவான் 3:16. யோவான் 3:16 சுவிசேஷத்தினுடைய 4 படிகள் இருக்கு. அந்த 4 படிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற முறை. சரிங்களா? இது ஒரு முறை. 2வது சுவிசேஷம் சொல்லுகிற முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுய சாட்சி. இருக்கிறவங்களை எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்க லைஃப்ல இருந்து
சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய சாட்சி என்கிட்ட இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கை வைக்கிறாங்க? 1 2 நல்ல கை வைக்கணும். 1 2 3. புரியுதுங்களா நான் கேட்கிற கேள்வி? உங்க வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாட்சி ஏசாமி எனக்கு செஞ்ச ஒரு அற்புதம், அது அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார், அப்படிப்பட்ட சாட்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை வைக்கிறாங்க. ஓகே, சரி. கவனிங்க. அப்போ உங்களை பாதி பேருக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சாட்சி இருக்கு. சரிங்களா? ரைட். உங்க சாட்சிய நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கலாம். உங்க சாட்சி என்ன பண்ணலாம்? சுவிசேஷமாக அவங்களுக்கு அறிவிக்கலாம். சுவிசேஷமா உங்க சாட்சி நீங்க அறிவிக்கும் பொழுது அந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த சாட்சியில 3 படிகள் இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லி தரேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்க சாட்சியை சொல்ல பழகுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சாட்சி இருக்குது. இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த பேட்டர்ன்ல அந்த சாட்சியை சொல்ல பழகுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இமானுவேல் கிட்ட நீங்க பேசி உங்க சாட்சிகளை பேசி நான் சொல்ற இந்த 3 பாயிண்ட்ல உங்க சாட்சிகளை நீங்க கோர்வையா கொண்டு வரணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கிமு கிபின்னா என்னதுங்க? கிமு கிபின்னா என்னங்க? நான் இங்க ஒரு வேர்ட் போட்டிருக்கேன், ஈமூன். ரெட்ஷிப் முன். ஐயா ஒரு வழக்கு கொடுத்தாரு. இறக்கும் முன் இதற்கு முன்னாடி சொன்னாங்க. ரட்சிப்புக்கு முன். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரட்சிப்புக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நம்மள சில பேர் ரட்சிப்புக்கு முன்னாடி பலவிதமான வியாதிகள் இருந்திருக்கலாம். ரட்சிப்புக்கு முன்னாடி நம்மள சில பேர் கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ரட்சிப்புக்கு முன்னாடி நம்மள சில பேர் பாவத்தில் இருந்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தோம், ரட்சிப்புக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. 2வது